கடலைப்பருப்பை வச்சு கோழிக்கறி சுவையில் சூப்பரான சைட் டிஷ் செய்யணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னையிலே ரொம்பவும் ஃபேமஸான சூப்பரான வடகரி தாங்க பார்க்க போகிறோம். அந்த வடகரிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கடலைப்பருப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். கடலைப்பருப்பு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சிடணுங்க. வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு கற்றாழை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்க வேண்டிய பொருட்கள் சோம்பு, பட்டை, லவங்கம், ஒரு பிரியாணி இலை போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் போடணுங்க. அதுக்கடுத்து வெங்காயம், தக்காளியை வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி போட்டு நல்லாவே கிரேவி பதம் வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் விட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சுருங்க. அந்த தண்ணி நல்லாவே கொதிக்கணும். கொதி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை அதில் எடுத்து போட்டுடணுங்க. கடலைப்பருப்பு நல்லாவே ஆல்ரெடி வெந்திருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா கட்டிய பதமாகிற வரைக்கும் கிளறினீங்கன்னா போதும், சூப்பரான வடகரி ரெடி.